கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர். இந்தியாவின் முன்னணி ஜவுளி ஆடை, கைத்தறி, கைவினை மற்றும் உற்பத்தி தலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டில் ஜவுளி ஆடை மற்றும் கைவினை துறைகளுக்கான வடிவமைப்பு, கல்வி, இனோவேஷன், ஆராய்ச்சி, தயாரிப்பு மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு தனி நிறுவனம் இதுவரை இல்லை. மேலும் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள கைவினை கலைஞர் சமூகங்கள் மற்றும் திறமை வாய்ந்த மாணவர்களுக்கு நிதி சிக்கல்கள் மற்றும் சிறப்பு கல்வி வாய்ப்புகளை பெறுவதில் உள்ள சிரமங்கள் ஆகியவற்றால் போதிய வாய்ப்பு கிடைக்காமலும், தேசிய அளவிலான முதன்மை வடிவமைப்பு நிறுவனங்களை அணுகுவதிலும் பல இடர்பாடுகளையும் எதிர்கொள்கின்றனர். இந்த இடைவெளிகளை சரி செய்யும் நோக்கில் தொழில் மற்றும் கல்வித்துறையினரின் தீவிர பங்களிப்புடன் மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் அமைக்கப்படும். 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உள்ள இந்நிறுவனத்துக்கு அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். தொழில்நுட்ப ஜவுளித்துறையானது தற்போது வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாகும். சுகாதாரம், வாகன தொழில், கட்டுமானம், வேளாண்மை மற்றும் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புத்தாக்க, மதிப்பு கூட்டல், ஏற்றுமதி மற்றும் உயர்திறன் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இத்துறையில் நிறைந்துள்ளன. இந்தியாவின் முன்னணி ஜவுளி உற்பத்தி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கினாலும், தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் குறைந்த அளவிலான விழிப்புணர்வு மற்றும் இது குறித்து சர்வதேச அனுபவம், மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அணுகுவதில் உள்ள சிக்கல்கள் ஆகியவற்றின் காரணமாக ஜவுளி உற்பத்தியில் இத்துறையின் பங்களிப்பு குறைவாக உள்ளது. இந்த இடைவெளியை பூர்த்தி செய்யும் வகையில் சர்வதேச கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து தொழில் முனைவோர்களுக்கான தொழில்நுட்ப ஜவுளி மாற்றத்திற்கான திட்டம் தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர், MSMEs மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் தொழில்நுட்ப ஜவுளித்துறைக்கு மாறுவதற்கு தேவையான பன்னாட்டு வாய்ப்புகள், தொழில்நுட்ப பயிற்சி, தொழில்நுட்ப பரிமாற்றம், சந்தை நுண்ணறிவு, புத்தாக்க ஆதரவு மற்றும் தொழில் மொழிகாட்டுதல் ஆகியவை வழங்கப்படும். பனை விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் கார்ப்பரேஷன் அமைக்கப்படும். பதநீர் பதப்படுத்துதல், உற்பத்தி மற்றும் வேல்யூ ஆடட் பாம் ப்ராடக்ட்ஸின் ஏற்றுமதி போன்று ஆக்கப்பூர்ணமான முயற்சிகள் இந்த நிதி பயன்படுத்தப்படும். மாநில மரமான பனை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை இம்முயற்சி உறுதி செய்யும். திருப்பூரில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பசுமை வழி ஆடை உற்பத்தி ஊக்குவிக்கும் பல கட்டங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். இதற்கான 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர் அமைக்கப்படும். இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் துறைக்கு 1678 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள். தூய சக்தியாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் தொழில்நுட்ப சக்தியாகவும் மாற வேண்டியது காலத்தின் கட்டாயம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வளர்த்தல்தான் வெற்றி உறுதியாகும். அதை பின்பற்றி தான் தமிழ்நாட்டின் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து வலுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறது. ஆண்டுதோறும் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியை உருவாக்கியுள்ள இந்த அமைப்புகள் 20 லட்சத்திற்கு மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பின்மை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வளர்ச்சியினை மேலும் அதிகரிக்க இந்த பல முன்முயற்சிகள் மேற்கொள்ளும். செயற்கை நுண்ணறிவு என்பது இனி ஒரு எதிர்கால தொழில்நுட்பமாக இல்லாமல் நமது குடிமக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாற்றமடைந்துள்ளது. நிர்வாகத்தை வேகமாகவும், டிரான்ஸ்பரண்டாகவும், அனைவரையும் உள்ளடக்கியதாகவும், எளிதில் அணுகக்கூடியதாகவும் மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவு பொறுப்புடன் பயன்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், காமிக்ஸ், கேமிங் அண்ட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு AI மிஷன் வளப்படுத்தும். இந்த அமைப்பு சுகாதாரம், விவசாயம், கல்வி, குடிமக்கள் சேவைகள், நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் சமூக நல நிர்வாகம் போன்ற துறைகளிலும்
தேவையான இதர துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முன்முயற்சிகள் தனி கவனம் செலுத்தும். செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் முக்கிய பொறுப்பை உறுதி செய்யவும் பல்வேறு அரசு துறைகளின் சேவைகளை இணைய வழியில் மக்களுக்கு வழங்கும் வகையிலும் அனைத்தும் சேவை மையங்கள் அதிவேக இணைய இணைப்பு மற்றும் கூடுதல் மக்கள் நல சேவைகளுடன் சேவை 2.0 மையங்களாக அரசு மேம்படுத்தும். தற்போது 20 துறைகளை சார்ந்த 76 சேவைகளை வழங்கும் நம்ம அரசு வாட்ஸ்அப் சேட்பாட் வசதியானது 275 மக்கள் நல சேவைகளை வழங்கும் வகையில் மேம்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 398 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எரிசக்தி 2036ஆம் ஆண்டிற்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரம் எனும் அரசின் தொலைநோக்க பார்வையின் இலக்கை அடைவதில் எரிசக்தி துறை பங்களிப்பு அவசியமாகும். தமிழ்நாட்டிற்கு 2640 மெகாவாட் கூடுதல் மின் உற்பத்தி திறனை வழங்கக்கூடிய உடன்குடிநிலை 1 மற்றும் 800 சிறப்பு பொருளாதார மண்டல செஸ் அனல் மின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. சுமார் 8000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இடிபிஎஸ் விரைவாக்க திட்டம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 5050 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளிமலை பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் செயல்பாடு ஸ்பீடாக்கப்படும். அதிகபட்ச மின் தேவையை மேனேஜ் செய்வதில் ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளின் பெஸ் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ள இந்த அரசு இத்துறையில் தனியார் முதலீடுகளை எளிதாக்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் பெஸ் மையமாக மாற்றும் வகையில் புதிய பெஸ் ஊக்குவிப்பு கொள்கையை வெளியிடும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்படுத்தி தனது எரிசக்தி உத்தியை செயல்படுத்துவதில் அரசு முனைப்பாக உள்ளது. பிரைம் மினிஸ்டர் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் இணைந்து புதிய வீட்டு கூரை சூரிய மின் மானிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின் பலகைகள் பொருத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். இது அவர்களின் மின்சார கட்டணங்களை பெருமளவு குறைப்பதுடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டின் மூலம் பசுமை மற்றும் நிகழ்வை சாத்தியப்படுத்தும். இத்திட்டத்தினை செயல்படுத்த 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சென்னை மாநகரில் உள்ள அனைத்து நுகர்வோர்களுக்கு மாநிலத்தின் பிற பகுதியில் உள்ள 50 லட்சம் தொழில் மற்றும் வணிக நுகர்வோருக்கு ஸ்மார்ட் மீட்டர்ஸ் அமைக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். 2035-36ஆம் ஆண்டுக்குள் அதிகபட்ச மின் தேவையின் அளவு 37,000 மெகாவாட்டாக கடக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மின் உற்பத்தி, அலோகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் முதலீடுகளை வேகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டு உள்ளது. மாநிலத்தின் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சரை வலுப்படுத்தக்கூடிய மிக முக்கிய திட்டமாக கோயம்புத்தூர் அரியலூர் 765 765 கிலோவாட் மின் பகிர்மான பாதை திட்டம் 4000 கோடி ரூபாய் செலவில் பிபிபி முறையில் செயல்படுத்தப்படும். மேலும் சென்னை மாநகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் மிக உயர் அழுத்த மின் பகிர்மனை திறன் 1390 கோடி ரூபாய் செலவில் பலப்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் தென் மண்டலத்திலிருந்து பசுமை எரிசக்தியை கொண்டு செல்வதற்கு மிக முக்கியமாக விளங்கும் 1187 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 2ஆம் கட்டம் மற்றும் 1640 கோடி ரூபாய் மதிப்பிலான விருதுநகர் கோயம்புத்தூர் 765 கிலோவாட் மின் பகிர்மன திட்டங்கள் செயல்பாட்டு அரசு வேகப்படுத்தும். 11,760 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை கையாளக்கூடிய 6,884 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 3ஆம் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தேவையான நிதி உதவியை பெறவும் அரசு நடவடிக்கை எடுக்கும். மின் விநியோகத்தை மேம்படுத்தும் வகையில் 1543 கோடி ரூபாய் முதலீட்டில் 178 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்கும் பணி அரசு மேற்கொள்ளும். மேலும் 2000 கோடி ரூபாய் செலவில் 40,000 பழைய டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை படிப்படியாக மாற்றப்படும். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டினை ஊக்கப்படுத்தும் வகையில் பிபிபி முறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் மின்சார வாகனங்களுக்கான
20,000 பொது சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படும். இத்திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அடுக்குமாடி குடியிருப்போர் நல சங்கங்களில் மூலம் குடியிருப்புகளில் அமைக்கப்படும் மின் வாகன நிலையங்களுக்கு அரசு மானியம் வழங்கும். இதற்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புக்கு இணங்க 2 மாதங்களில் 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு வழங்கப்படும் விலையில்லா மின்சாரத்தை 100 யூனிட்டிலிருந்து 200 யூனிட்டாக உயர்த்தி வழங்குவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1545 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக நுகர்வோர், வேளாண் விவசாயிகள் என மின் நுகர்வோரின் பயன்பாட்டிற்கு வழங்கும் மானியத்தின் கீழ் இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 18,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார விநியோக கழகத்திற்கு இழப்பீடு நிதியாக 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் எரிசக்தி துறைக்கு 15,828 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி. சென்னை பெருநகர் பகுதியின் எதிர்கால வளர்ச்சியை வழிநடத்தும் விதமாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் 1189 சதுர கிலோமீட்டர் பரப்பினை உள்ளடக்கிய 3ஆம் முழு திட்டத்தை தேர்ட் மாஸ்டர் பிளான் 2027-2046 தயாரித்து வருகிறது. சென்னை பெருநகர் பகுதியின் வேகமான விரிவாக்கத்தை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைத்து திட்டமிடலின் தேவையை உணர்த்தும் 5,904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிவுபடுத்தப்பட்ட சென்னை பெருநகர் பகுதியினை ஒரு காம்ப்ரஹென்சிவ் மாஸ்டர் பிளான் அரசு தயாரிக்கும். இத்திட்டமானது நீண்டகால வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான ஒரு வரைபடமாக செயல்படும். மேலும் இந்த முழு திட்டம் குளோபல் பெஸ்ட் பிராக்டிசஸ் மற்றும் சர்வதேச அளவில் பாராட்டப்பட்ட பெருநகர் திட்டமிடல் கட்டமைப்புகளுடன் கம்பேர் செய்யப்பட்டு தரம் மதிப்பிடப்படும். இத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்த அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. பிளாட்ஸ் மற்றும் கட்டடங்களுக்கான திட்ட அனுமதி தமிழ்நாட்டில் CMDA, DTCP, ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் என பல நிலைகளில் வழங்கப்படுகின்றன. எனவே CMDA, DTCP அண்ட் லோக்கல் பாடிஸ் போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்துடன் கூடிய இணைய வழி திட்ட அனுமதி தளம் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பெடிட்டட் டெவலப்மெண்ட் ஸ்பீட் அறிமுகப்படுத்தப்படும். இதன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.